கௌசல் ஆதம் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்லி காட்டுறாங்க, மௌலிதிலே இடம்பெற்ற வாசகம் தான் இது. லவ்லா லிஜாமு ஷரீஅ, ஷரீஅத் அப்படிங்கிற கடிவாளம் என்னை தடுக்கிறது. அந்த கடிவாளம் மட்டும் தடுக்கிறேன்னு வச்சுக்கிறீங்களேன், உங்க வீட்டுல என்ன சாப்பிடுறீங்கன்னு நான் சொல்லி கொடுவேன், உங்க வீட்டுல என்ன சேமித்து வச்சிருக்கிறீங்க அதையும் சொல்லிடுவேன் என்று முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க. உடனே வஹாபியெல்லாம் அது எப்படிங்க முடியும், வீட்டுக்குள்ள இருந்த சுவர் தான் தடுத்துக்கிட்டு இருக்குமாங்க, எப்படிங்க பார்க்க முடியுமாங்க, நகை பணமெல்லாம் பீரோலையும் பெட்டுக்குள்ளையிலும் இருக்கும், எப்படிங்க தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது வஹாபியல் தன்னை வச்சு அடுத்த ஆளை எடை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் அல்லாஹ் சொன்னா, இதே நேசருடைய பார்வை எனது பார்வை, வஹாபிகளே உங்களை வச்சு நீ எடை போடாதீங்க அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்போ இறைவனுடைய பார்வையாக இறை நேசர் பார்வை மாறிவிட்டாலே என்ன அர்த்தம், நம்மளால பார்க்க முடியாததையெல்லாம் அவங்களால பார்க்க முடியும் அர்த்தம். இது ஒரு நபிக்கு முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். குர்ஆனை படித்திருந்தால் வஹாபிகள் கேள்வி எழுத்திருக்க மாட்டார்கள். அதான் கூட நான் ஏற்கனவே சொல்லி தந்தது, வஹாபிகள் ஒரு கேள்வியை வைத்தாலே தங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். குர்ஆனையும் ஹதீஸையும் புரியாதவர்கள் என்பதுதான் வஹாபிகளுடைய இலக்கணமே. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கௌமுகளை பார்த்து சொல்றாங்க, தங்களுடைய சமூகத்தை பார்த்து சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உனப்பியுக்கும் பிமா தவக்குலூன், எனது அருமை சமுதாயமே நீங்க என்ன உண்ணுறீங்க அப்படிங்கறத நான் சொல்லிடுவேன். ஒமா தத்தஹிரூன பி புயூத்திக்கும், உங்க வீடுகள்ல என்ன சேமித்து வைத்திருக்கிறீங்க அதையும் நான் அறிவிச்சிடுவேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இந்த வசனத்தை படிச்சிருந்தா இந்த வஹாபிகள் புரிஞ்சிருப்பாங்க, இங்க ஒரு நபியால் முடிகிறது, இது முஅஜிஸா, அங்கே முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் முடிகிறது, அது கராமத்து அப்படின்னு புரிஞ்சிருக்கும். இப்போ அல்லாஹு தஆலா தன்னுடைய நேசர்களுக்கு இந்த அதிகாரத்தை வழங்குகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பார்த்து சொன்னாங்க, எத்தனையோ திரைகளும் எத்தனையோ சுவர்கள் இருக்கத்தானே செஞ்சுச்சு, எப்படி சொன்னாங்க, அல்லாஹ் அந்த தகுதி உங்களுக்கு கொடுத்தானா இல்லையா, குர்ஆன்ல தானே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரிதான் முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிப்பார்கள். ஏன் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே நடக்கிற விஷயத்தான் சொன்னாங்களா இல்லையா, ஷாம் நாடு சிரியா நாட்டுல மூத்தாங்கிற இடத்துல யுத்தம் நடக்குது, அங்கே நடைபெறுகிற நிகழ்ச்சியை துல்லியமா அறிவித்து காட்டுறாங்களா நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு மத்தியில. அருமை தோழர்களே, இப்பொழுது ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அருமை தோழர்களே இப்போது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் செல்லுது, அருமை தோழர்களே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, இப்பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக ஏற்பாடு செய்யப்பட்டு வெற்றி வாகையும் சூடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அறிவித்தாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பன்னூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியை மதினா நகரத்திலே இருந்து கொண்டே துல்லியமாக பார்த்து பார்த்து தன்னுடைய தோழர்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் மறைமுக ஞானம் இருக்க போய் தானே. இப்ப நம்முடைய பார்வையை வச்சு அவங்கள பார்வை எடை போட முடியுமா, அப்படி எடை போட்டிருந்தா அவங்களால பார்த்து சொல்லி இருக்க முடியுமா. அதனால நமது பார்வை வேறு, அவர்கள் பார்வை வேறு. எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொன்னார்கள், அது முஅஜிஸா ஒரு பேர் கொடுக்கிறோம், காரணம் நபிங்கிறதுனால. அதே போலதான் எங்கோ நடக்கிற ஒரு விஷயத்தை முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொல்லுவாங்க, அதுக்கு கராமத்துன்னு பேர் கொடுப்போம், காரணம் அவங்க ஒரு வலியுல்லா அப்படிங்கிறதுனால. இறைவன் மறைமுக ஞானத்தை தன்னுடைய அடியார்கள் கொடுக்கிறான். அப்ப தன்னை வச்சு நம்ம இடம் போடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு அவங்களுடைய பார்வை எனது பார்வை என்று அப்ப முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறான். திரையோ சுவரோ அதுவெல்லாம் தடைகளாக அவர்களுக்கு இருக்காது, அதற்கு அப்பாலும் பார்க்க முடியும். ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகாக்கிட்ட கேட்கிறாங்கல்ல, ஐயுக்கும் ஏத்தீனி பிஅர்ஷிஹா, அந்த பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிம்மாசனத்தை என்னட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஆற்றல் உங்களிடம் யாரிடம் இருக்கிறது. கால சிரித்து மினஜின், அந்த சபையில இருந்து இஃப்ரீத்து ஜின் சொல்லிச்சு, அனாத்திக்கு பிஹி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நான் கொண்டு வர்றேன், கபல அன் தகூம மின் மகாமிக்க, நீங்க இருக்கிறீங்கல்ல அந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்பதுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு இஃப்ரீத்து ஜின்னு சொன்னிச்சு. ஆனா காலல்லதி இன்தஹு இல்மு மினல் கிதாப், அதே சபையில இறைவனை ஞானத்தை பெற்ற ஒரு மகான் வலியுல்லா இருந்தாங்க, இறை நேசர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அனா ஆத்திக்கு பிஹி, ஏன் இவ்வளவு நேரம், நான் கொண்டு வர்றேன், கபல ஏற்ற இலைக்க தொறுப்புக்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்க கண் மூடி கண் திறப்பதுக்கு முன்னால கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லி முடிக்கிறாங்க. சும்மா சொன்னாங்க இருக்குது, எப்படிங்க முடியுது. எங்கோ இருக்கிற பல்கிஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அரண்மனையில உள்ள சிம்மாசனத்தை நொடி பொழுத கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க, எப்படி முடிஞ்சு. அவ அங்க இருக்கிற சிம்மாசனத்தை இங்க இருந்துகிட்டே பாக்குறாங்க, இல்லண்டாக்கா கரெக்டா அந்த இடத்துக்கு போய் கொண்டு வந்திருக்க முடியுமா.
இது குர்ஆன்ல தானே சொல்லப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் இறைவன் தன் அடியார்களுக்கு வழங்குகிற அதிகாரங்கள். அதுக்கு தான் குர்ஆனை படிக்க வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். படிச்சிருந்தால் இதுவெல்லாம் முடியும் அப்படிங்கிறத நாம்